பிரைஸ் எல்லாம். உங்கள் ஜெனிஃபர் கீதா. இன்னைக்கு கிச்சன்ல வேலை செய்ய வந்த எனக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே இப்போ தண்ணீர் வர வசதியுள்ள இந்த டேப்பை பார்த்த உடனே ஒரு ஸ்திரீயோட விண்ணப்பம் கேட்கப்பட்டுருச்சோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுங்க. ஆமா, சமரிய ஸ்திரீ கிணத்துக்கிட்ட யாரும் வராத நடுப்பகல் வேலையில மறைவா தண்ணி எடுக்க வந்தா. அந்த நேரத்துல அந்த கிணற்றுக்கிட்ட அமர்ந்திருந்த இயேசு கிறிஸ்து எனக்கு தாகத்துக்கு தண்ணி தான் கேட்டாரு. உடனே சமரிய ஸ்திரீ சொல்றா, அவரை மேலும் கீழே பார்த்துட்டு, நீர் யூதனா இருக்க சமரிய பெண்ணாகிய என்னிடத்துல கேட்கிறீரே அப்படின்னு சொன்னா. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் வராது. அந்த தண்ணீர், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு நித்திய ஜீவ காலமா ஊறுகிற ஊற்ற போல இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நான் திரும்ப இந்த கிணத்துக்கிட்ட வராதபடிக்கு நானும் அந்த தண்ணியை பருகிக்கிறேன் அப்படின்னு கேக்குறான். அப்போ இயேசு கிறிஸ்து கணவனை கூட்டிட்டு வான்றாரு. உடனே கணவன் இல்லைன்றத சொல்றா. அப்ப அவரு ஏற்கனவே உனக்கு 5 கணவர் இருந்தாங்க, இப்ப இருக்கிற கணவர் இல்ல, நீ சொல்றது உண்மைதான் அப்படி சொன்னோன்னா அவளுக்கு ஒரே ஆச்சரியமாயிடுது. அட, இவர் எல்லாம் தெரிஞ்ச தீர்க்கதரிசி போல இருக்குன்ட்டு நிறைய ஆவிக்குரிய கேள்விகள் கேட்கிறா. அதுல தேவனை எப்படி தொழுது கொள்ளணும், எப்படி அவர் அறிந்திருக்குது, அவர் எங்க தொழுது கொள்ளணும், அந்த கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்றாரு. தேவன் ஒருவரே வணக்கத்துக்குரியவர், அவரை நீ எங்கும் தொழுது கொள்ற காலம் வரப்போகுது, ஆவியோடு உண்மையோட தொழுது கொள்ளணும்னு சொல்லி கொடுத்தோடனே அவளுக்கு தெளிவாயிடுது, இவர் மேசியாதான், அவருதான் சகல தேவனுக்குரிய காரியங்களை வெளிப்படுத்துவார்னு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச மாத்திரத்துல என்ன கவலையோட தண்ணி எடுத்துட்டு போகணும் யாருக்கு தெரியாம, அந்த கவலைய அவர் பாதத்திலே வச்சுட்டு ஓடி போறா சுவிசேஷகியா. ஓடி போய் தன்னுடைய சொந்த ஊரான அந்த சமாரியா தேசத்துல முழுக்க எல்லாரையும் கூப்பிட்டு, ஐயோ இந்த விஷயத்த கேளுங்க, நான் ஒருத்தரை பார்த்தேன், அவர்தான் மேசியான்னு நினைக்கிறேன், நான் செஞ்சதெல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஜனங்களை கூட்டிட்டு வரா. அந்த தேசத்து ஜனங்களோட ரட்சிப்புக்கு அவள் ஒரு நல்ல ஊழியத்தை அந்த நாள்ல செஞ்சான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சு பல வருஷம் ஆகுது. ஆனா நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஆத்ம ஆதாயம் பண்ணிருக்கோம்? யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆமாங்க, இயேசு கிறிஸ்துவோட தாகம் ஆத்ம தாகம். நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களா மாறணும்னா நிச்சயமா அந்த தாகத்தை தீர்க்க முடியும். நான் ரெடி ஆயிட்டேன். அப்ப நீங்க? God bless you all.